நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. வழக்கம் போல இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான வெளிவராத செய்திகளும் வெளிவந்த செய்திகளுடைய பின்னணி தகவல்களும் நமக்காக தயாரா இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? சொல்லு ரோபோ, இன்னைக்கு எங்களுக்காக காத்திருக்கிற முதல் தகவல் என்ன? சில முக்கியமான இடங்கள்ல பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் செய்தி சேகரிக்க வசதியாக இடமில்லாம தவிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அட, இது நம்ம மேட்ரு. வசதியான இடம் இல்லைன்னு ஏன் கௌரவமா சொல்ற? இடமே இல்லாம வீதியில நிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம்னு சொல்லு. அப்படியே எப்படி விக்ரம் அப்பட்டமா சொல்றது? நம்ம நிலைமையை நாம சொல்லாம வேற யார் சொல்ல போறாங்க? அதுவும் சரிதான். நாதியற்று வீதியில் நிற்கும் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள். தலைப்பு ஓகேவா? ஓகே, இப்ப சொல்லு விவரமா. தலைமைச் செயலகத்துல பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறை பத்திரிகையாளர்கள் தவிர காக்கிகளாலையும் அரசியல்வாதிகளாலையும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கதா புகார்கள் வருது. காட்சி ஊடகங்கள் நேரலை செய்யறதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கதா கூறப்படுது. இது உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம்தான். என்னன்னு விசாரிச்சியா? விசாரிக்கும் போது மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவருது. தலைநகர மாநகராட்சி அலுவலகத்துல பத்திரிகையாளர் அறை சீரமைப்புன்ற பேர்ல இழுத்து மூடப்பட்டிருக்கு. தெற்கு ரயில்வே அலுவலகத்துல பத்திரிகையாளர்கள் அறைய PRO அலுவலகம் எடுத்துக்கிடுச்சு. உயர் நீதிமன்றத்துல பத்திரிகையாளர்களுக்குன்னு அளிக்கப்பட்ட அறைக்கு CSIF பாதுகாப்புக்கு பிறகு தடை விதிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்திலயுமா? மாற்று இடம் எதுவும் ஒதுக்கப்படலையா? வழக்கறிஞர் சாம்பர்ல சின்னதா ஒரு இடம் அளிக்கப்பட்டிருக்கு. அதுவும் பயன்படுத்த முடியாத வகையில இருக்கிறதா செய்தியாளர்களே சொல்றாங்க. இதனால உயர் நீதிமன்றத்திலிருந்து நேரலை செய்யறதுலயும் காட்சி ஊடகங்கள் சிரமத்துக்குள்ளாகி இருக்கு. ஆக தலைநகரத்துல செய்தியாளர்கள் நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்குன்றது தெளிவா தெரியுது. செய்தி நிறுவனங்களும் ஊடகங்களும் அதிகரித்திருக்கிற நிலையில செய்தி சேகரிக்கும் செய்தியாளர்கள் வீதியில நின்று செய்தி சேகரிக்கிற நிலை உருவாகி இருக்கு. இன்றைய செய்தியாளர்கள் கருத்து சுதந்திரம் பற்றி இன்னொரு முறை ஆய்ந்தறிந்து செயல்படுறது அவசியம். சரி, நிறைய பத்திரிகையாளர் அமைப்புகள்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? உரிய மரியாதை கிடைக்காத பட்சத்துல பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? நம்ம உரிமைக்கு நம்ம தானே போராடணும். கேட்டாதான் கிடைக்கும்னு சூழ்நிலை இருந்தா கேட்டுற வேண்டியது தானே. கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. நீ டென்ஷன் ஆகாத விக்ரம். நாம அடுத்த மேட்டருக்கு போலாம். சரி சொல்லு, அடுத்த மேட்டர் என்ன? விக்ரம், நீ மரியாதை உரிமைன்னு சில வார்த்தைகளை சொன்னதும் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னது? உரிய மரியாதை கிடைக்கலனாலும் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காகவே அடக்கி வாசிக்கிற அரசியல்வாதி ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வரார். யார் அவரு? எந்த ஊருக்காரரு? நெற்களஞ்சிய மாவட்டத்தை சேர்ந்த இலை கட்சிக்காரர் தான் அவர். விவசாயத்தை பார்த்துக்கிற பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சு கௌரவமான பதவி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அதே மாவட்டத்துல கட்சி மேலிடத்திற்கு நெருக்கமான ஒருத்தர் இருக்கிறதால இவர் அடக்கி வாசிக்கிறாராம். அந்த இன்னொருத்தர் யாரு? எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சதால மாநிலங்களவைக்கு போனாரு, அவர் தானே? அவரே தான். நால்வர் அணியில ஒருத்தரா இருக்கிறதால அவருக்கு தான் அங்க முதல் மரியாதையாம். முதல் மரியாதைனா எப்படி? எதுல? எந்த ஒரு சின்ன விழாவா இருந்தாலும் கூட பத்திரிகையில அவர் பேரு தான் பெருசா போடுறாங்க. விவசாயத்தை பாத்துக்கிற ஒரு பேரு பக்கத்துல சின்னதா தான் போடுறாங்க. பரவாயில்லையே, விட்டு கொடுத்து போற மனுஷனா இருக்காரு. விட்டு கொடுத்து போறது மட்டும் இல்ல விக்ரம், அவரை கேட்காம எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டேங்கிறாராம். அவர் அனுமதி கிடைச்சு அவரும் அந்த நிகழ்ச்சியில இருந்தாதான் இவர் கலந்துக்கிறாரு. இத்தனைக்கும் இப்ப உள்ளூர்ல தான் அவர் இருக்கார். ஆனா அவர் இல்லைங்கிறதால எந்த நிகழ்ச்சியிலையும் இவர் கலந்துக்கிறது இல்ல. இப்படியே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறார் போல. சரி, அது அவர் விருப்பம். நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு போலாம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சென்னை எழும்பூர்ல இருக்கிற பல்பொருள் அங்காடி ஒண்ணுல தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த தீயை அணைக்கிற முயற்சியில காயமடைஞ்ச அங்காடி காவலருக்கு இழப்பீடு கொடுத்தாங்க. அந்த இழப்பீட்டு தொகைக்கு நடந்த பேரம் தான் அடுத்த சப்ஜெக்ட். அந்த பல்பொருள் அங்காடியோட உரிமையாளர் பம்பர கட்சி தலைவருடைய சொந்தக்காரன்னு கேள்விப்பட்டனே. விக்ரம், உனக்கு விஷயம் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி டீட்டெயிலா சொல்ல முடியுமா? கண்டினியூ பண்ணு. தீக்காயம்பட்ட நிலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த அங்காடி காவலர்கிட்ட எல்லா செலவையும் பார்த்துக்கிறோம், இழப்புக்கு அமௌண்ட் தரோம்னு சொல்லிட்டாங்க. தீ விபத்து தொடர்பா வழக்கு எதுவும் பதிவு பண்ணலையா? அந்த தலைவலியெல்லாம் எதுக்கு நினைச்சதானே அப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. ஓ, அதுக்கு தானா? சரி, மேல சொல்லு. எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாங்க? காயம்பட்ட காவலர் கொஞ்சம் குணமாகி தேறி வர ஆரம்பிச்ச பிறகு இழப்பீடு கொடுக்கிறோம்னு சொன்னவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. 10 நாள் தானே ஆகுது, அப்புறம் கொடுத்துக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஆனா சில வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த காவலரை குழப்பி
உனக்கு ஒண்ணுமே தராம ஏமாத்திடுவாங்க, நாங்க வாங்கி தரோம்னு சொல்லியிருக்காங்க. எங்கே எப்போ என்ன நடக்கும் பஞ்சாயத்து பண்ணலாம்னு காத்திருப்பாங்களோ, கரெக்டாக வந்துடுறாங்க. வாங்கி தந்தாங்களா? காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அங்க வச்சு பஞ்சாயத்து பண்ணாதான் நல்ல அமௌண்ட் வாங்க முடியும்னு சொல்லி அவரை காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வாசல் வரைக்கும் போனவங்களை அங்கேயே மடக்கி கூட்டிட்டு வந்துடுச்சு இன்னொரு வக்கீல் குரூப். இது எந்த குரூப்பு? பம்பர கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு உறுப்பினர்கள் தான் அந்த இன்னொரு குரூப். இருதரப்பு வக்கீல்களும் அவங்களுக்குள்ள பேசினதுல கடைசியா ஒரு முடிவுக்கு வந்து இழப்பீட்டு தொகை 1.5 லட்சம்னு பேசி முடிச்சுட்டாங்க. அப்பவே செட்டிலும் பண்ணிட்டாங்க. ஓ, செட்டில்மெண்ட்டே முடிஞ்சுதா? பரவாயில்ல ரோபோ, 1.5 லட்சம்னா நல்ல அமௌண்ட் தான். இன்னும் முடியல விக்ரம், இனிமே தான் சுவாரஸ்யமே. இவங்க காவல் நிலையத்துக்கு வர்றோம்னு சொல்லிட்டு போகாதால காயம்பட்டவர் மேல அக்கறை கொண்ட காக்கி ஒருத்தர் பாதிக்கப்பட்ட காவலருக்கு கால் பண்ணி ஏன் வரலன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மனுஷன் எல்லாம் முடிஞ்சதுங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான். எவ்வளவு கொடுத்தாங்கன்னு காக்கி கேட்க அதுக்கு அவர் 10,000 கொடுத்தாங்க சார்னு சொல்லியிருக்காரு. அடப்பாவீங்களா, ஆட்டையை போட்டது எந்த குரூப் வக்கீல்கள்னு தெரியலையே. அதுவும் ஒரு அளவு வேண்டாமையா? 1.5 லட்சத்தில் 10% கூட பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்காம ஏமாத்திட்டாங்களே. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத விக்ரம். ஒரு பிரேக் போயிட்டு வந்து அடுத்த சப்ஜெக்டுக்கு போகலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நேயர்களே, ரோபோ கிட்ட பேசலாம். சொல்லு ரோபோ, இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? சிறப்பா பணியாற்றி விருது வாங்கியும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம தவிக்கிற காக்கிகளை பத்தி தான் இனி பார்க்க போறோம். ஏன், என்னவா? வாங்கின விருது இருக்குல்ல, அப்புறம் என்ன? விருதுகளும் பதக்கங்களும் மட்டும் கையில இருந்தா போதுமா? விருது வாங்கினா அந்த தருணத்தை நினைவுபடுத்துற மாதிரி புகைப்படம் வேண்டாமா? என்ன சொல்ல வர்ற? விருதுகள் வழங்கும் போது புகைப்படமே எடுக்கலையா? விக்ரம், மற்ற விழாக்கள் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு போட்டோகிராஃபரை ஃபிக்ஸ் பண்ணி பிரியப்பட்ட மாதிரி விதவிதமா இங்க போட்டோஸ் எடுத்துக்க முடியாது. காக்கிகளுக்குன்னு ஒரு போட்டோகிராஃபர் இருப்பாரு, அவரும் காக்கி தான். அதெல்லாம் சரிதான், அவர்கிட்ட போட்டோ வாங்கிக்க வேண்டியதானே, அதுல என்ன இருக்கு? சரி, இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லு முதல்ல. ஒவ்வொரு வருஷமும் சிறப்பா பணியாற்றிய காக்கிகளுக்கு விருதுகள் வழங்கப்படும். உயர் காக்கிகளுக்கு முதலமைச்சர் வழங்குவாங்க, சாதா காக்கிகளுக்கு உயர் அதிகாரிகள் வழங்குவாங்க. அப்படி சமீபத்தில் நடந்த விழாவில் விருதுகள் வாங்கின காக்கிகளுக்கு இன்னும் புகைப்படங்களையே தரலையாம். இவங்க கேட்டாங்களாமா? கேட்டிருப்பாங்க. ஏன் தரமாட்டாங்கன்னு ஏதாவது சொல்றாங்களா? புகைப்படம் எடுத்த காக்கி கிட்ட கேட்டதற்கு உயரதிகாரி ஒருத்தரை கை காமிக்கிறாராம். அவர்கிட்ட கேட்டா அதெல்லாம் கிடையாது, போய் வேலையை பாருங்கயான்னு சொல்றாராம். அடப்பாவன், அதை கொடுக்கறதுல என்ன வந்துட போகுது? பெருமையா வீட்டில் மாட்டி வச்சுக்கத்தானே கேட்குறாங்க. ஒருவேளை அதுக்கும் ஏதாவது எதிர்பார்க்குறாங்களோ? நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அடுத்த மேட்டருக்கு போகலாம் ரோபோ. தலைநகரத்துல பரவாயில்ல விக்ரம், போட்டோ தான் கிடைக்கல, இன்னொரு ஏரியால சான்றிதழே கிடைக்கலையாம். அது எங்க? மலைக்கோட்டை மாநகர்ல சுதந்திர தின விழா அணிவகுப்புல சிறப்பான பணிக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வாங்க காத்திருந்த காக்கிகள் ஏமாற்றத்தோட திரும்பி போனாங்க. இத்தனைக்கும் அன்னைக்குன்னு பார்த்து அவங்க எல்லாம் குடும்பத்தோட வந்திருந்தாங்க. செம்ம காண்டா இருப்பாங்களே. ஏன் சான்றிதழ் வழங்கப்படலை? மற்ற துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. காக்கிகளை மட்டும் அலுவலகத்துக்கு வந்து அப்புறமா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களாம். காரணம் கேட்டா கலெக்டருக்கு டைம் இல்லாதனால கையெழுத்து போடலையாம். அப்புறமா அலுவலகத்துக்கு போய் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வாங்குற மாதிரி வராது. சரி, ஏதோ ஒரு வழியா கிடைச்சதே. அடுத்த மேட்டருக்கு போகலாம். அடுத்ததும் காக்கிகளை பத்தினதான் விக்ரம். குறிப்பிட்டு சொல்லணும்னா 1993 இருந்து 1995 வரைக்குமான காலகட்டத்தில் பணியில சேர்ந்த குழுகுழு மாவட்ட காக்கிகள் வெளியில சொல்ல முடியாத வேதனையில புழுங்கிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல சர்வீஸ்ல இருக்கிறவங்க. சரி சொல்லு, அப்படி என்ன வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை? நான் சொன்ன அந்த காலகட்டத்துல சாதா காக்கியா பணிக்கு வந்தவங்க எல்லாரும் இப்ப தலைமை காக்கியா இருக்காங்க. இவங்களுக்கு அடிப்படை ஊதியமா 11,920 நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. கடந்த 2008ஆம் ஆண்டு வரைக்கும் அதைத்தான் அடிப்படை சம்பளமா வாங்கினாங்க. 2008ல் குழுகுழு மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்கள் இருக்கிற தலைமை காக்கிகளுக்கு அடிப்படை ஊதியம் 12,200 உயர்த்தப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் உயர்த்தப்பட்ட அடிப்படை ஊதியம் வழங்கப்படாம பழைய அடிப்படை ஊதியம் தான் அவங்களுக்கு வழங்கப்படுது. ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படி? இது தொடர்பாக அவங்க யாருக்கிட்டையும் முறையிடலையா? கடந்த 8 வருஷமா உயர்த்தப்பட்ட அடிப்படை ஊதியத்தை தங்களுக்கு வழங்கணும்னு பல முறை முதலமைச்சருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்திருக்காங்க. ஆனா இது நாள் வரைக்கும் அவங்க கோரிக்கை ஏற்கப்படலை. என்ன ரோபோ,
அவங்க என்ன எக்ஸ்ட்ராவா கேட்டாங்க? மற்ற எல்லாருக்கும் உள்ளதை தானே கேட்குறாங்க. வேற வழி இல்லாம தலைமை காக்கிகள் சிலர் அடிப்படை ஊதியத்தை உயர்த்தி வழங்கணும்னு உயர் அதிகாரிகள்கிட்ட சமீபத்துல கேட்டிருக்காங்க. சம்பளத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கலனா கூட பரவாயில்ல, கேட்டவங்களை பணியிட மாற்றம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் அந்த 3 பேரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி பண்ணா கேட்கணும்னு நினைச்ச மற்றவங்களும் கேட்க மாட்டாங்களே, வெளியில சொல்ல முடியாம அவங்களுக்குள்ளேயே புலம்புறாங்களோ? இது பரவாயில்ல விக்ரம். மலை பிரதேசங்கள்ல வேலை செய்யற அரசு ஊழியர்களுக்கு வருஷத்துல 4 மாசம் குளிர்கால படி வழங்கப்படும். குழுகுழு மாவட்டத்துல குறிப்பிட்ட காவல் கோட்டத்துல அந்த படியும் வழங்கப்படுறது இல்லையா? அதுவும் கிடையாதா? அந்த மாவட்டம் நம்ம மாநிலத்துல தானே இருக்கு. இந்த பிரச்சனையை பத்தி காக்கிகள் சிலர்கிட்ட கேட்டா புலம்பி தள்ளுறாங்க. குழுகுழு மாவட்டத்துல காக்கிகள் பற்றாக்குறை அதிக அளவுல இருக்கான். அதனால விடுப்பு கூட எடுக்க முடியாம கூடுதல் பணிச்சுமையோட இருக்கிற தங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம இருக்கிறது மன உளைச்சலை ஏற்படுத்துறதா சொல்றாங்க. மாவட்டத்தை கண்காணிக்கிற அதிகாரி இது தொடர்பா எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா? கண்காணிக்கிற அதிகாரி மேல மற்ற காக்கிகள் நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. துறையிலையும் அவருக்கு நல்ல பேர் இருக்கு. சிறப்பா வேலை செய்யறவங்களை தட்டி கொடுக்கறது, வேலை செய்யாதவங்களை தண்டிக்கிறதுன்னு சிறப்பா செயல்படுறாராம். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவரும் கண்டுக்காம இருக்கிறாராம். அவரே கண்டுக்க மாட்டாருன்னா வேற எங்க தான் போவாங்க? கூடிய சீக்கிரம் ஓய்வுக்காக அங்க வர இருக்கிற இலை தலைமையை நேர்ல சந்திச்சு மனு அளிக்கிறதுன்னு தலைமை காவலர்கள்லாம் முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் சரி. அப்படியாவது அவங்களுக்கு விடிவு பிறக்குதான்னு பார்ப்போம். சரி, அடுத்த மேட்டருக்கு போகலாமா இல்லை பிரேக் போயிட்டு வரலாமா? பிரேக் போயிட்டு வந்து அடுத்த சப்ஜெக்டுக்கு போலாம் விக்ரம். ஓகே ரோபோ. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிகள் மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. மீண்டும் ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. ரோபோ கிட்ட பேசலாம். என்ன ரோபோ, கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம் விக்ரம். சொல்லு, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நானே சொல்லணுமா? ரைட்டு. தாது மணல் கடத்தல் தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் அதுல நிறைய விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறதாவும் பேசணுமே. ஆமா, தனியார் நிலங்கள்ல தாது மணல் எடுக்க லைசன்ஸ் வாங்கிட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளில் இருந்து மணல் கடத்தப்படுறத பத்தி பேசணும். அதுல லேட்டஸ்டா அம்பலமான விஷயம் ஏதாவது இருந்தா சொல்ல. நிச்சயமா சொல்ற விக்ரம். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அரசு இலவசமா வழங்கிய விவசாய நிலங்களை விற்க கூடாதுன்னு விதி இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட நிலங்களை கூட வாங்கி அந்த நிலத்துல மணல் அள்ளுற வேலையும் நடந்திருக்கு. இப்போதைக்கு ரீசெண்டா அதிகாரிகளுடைய ஆய்வுல இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்த தகவல் இது. இப்படி பொதுவா சொன்னா எப்படி? எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? தாராளமா சொல்றேன். யாரோ பேர் தெரியாத தியாகியுடைய நிலத்தை பத்தி சொல்றதை விட எல்லாருக்கும் தெரிஞ்சவர் நிலத்தையே வாங்கியிருக்காங்க. யாருடைய நிலம்? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சந்ததியினருக்காக அரசு வழங்கிய விவசாய நிலம் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் இருக்கான். யாருமே பயன்படுத்தாம வச்சிருந்த அந்த நிலத்துல கிட்டத்தட்ட 40 ஏக்கர் நிலத்தை பிரபல தாது மணல் வியாபாரி வாங்கி இருக்காரு. அந்த இடத்துலயும் அதை சுத்தி இருக்கிற இடத்துலயும் தாது மணல் கடத்தப்பட்டது இப்போது தெரிய வந்திருக்கு. அந்த நிலத்தை வாங்குறதே தப்பு, அதுல மணல் திருட்டு வேறையா? அதுவும் சுத்தி இருக்கிற இடங்கள்ல இருந்தோம். இதே பாணியில இதுவரைக்கும் 43 லட்சம் டன் தாது மணல் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. 43 லட்சம் டன் காணாம போயிருக்கிறது இப்பதான் தெரிய வந்திருக்காமா? சரி, நிறைய விஷயங்கள் வெளியில வருது, இன்னும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. நடவடிக்கை உறுதி விக்ரம். இன்னும் நிறைய ஆதாரங்களை சேகரிக்க பணியில அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்போ அதிகாரிகள் ஆய்வு தொடரும்னு சொல்ற. இன்னும் நிறைய அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட். ரோடு போடுற தார் கொள்முதல் செஞ்சதுல நூதனமா 750 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா சொல்லப்படுது. அதுதான் நெக்ஸ்ட். இது பெரிய மேட்டரா இருக்கும் போல. நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. சிஏஜி விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினதால நீண்ட சாலைகள் அமைக்கிற அதிகாரிகள் அதிர்ச்சியில இருக்காங்க. சாலைகள்னாலே ஊழலுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற விஷயம்தான். விதிமுறைகளை மீறி தரமில்லாத சாலைகள் அமைக்கிறதும் கொஞ்ச நாள்ல சாலைகள் காணாம போறதும் வாடிக்கையானது தானே. சரி, சிஏஜினா யாரு, என்ன விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்புனாங்க? சிஏஜின்னு ஆங்கிலத்துல சுருக்கமா அழைக்கப்படுற, அதாவது கணக்கு தணிக்கையாளர் குழு, ஊழல் நடந்ததா ஒரு பொதுநல அமைப்பு சிஏஜிக்கு தந்த தகவலின் அடிப்படையில் விளக்கம் கேட்டிருக்கு. சரி, இப்போ விளக்கமா சொல்லு. என்ன ஊழல் நடந்ததா சொல்லப்படுது, எப்படி நடந்ததா சொல்றாங்க? நீண்ட சாலைகள் அமைக்கிற துறைக்கு மாநிலம் முழுக்க 65 கோட்டங்கள் இருக்கான். இந்த கோட்டங்கள்ல இருக்கிற பொறியாளர்கள் தங்களுடைய எல்லைக்குட்பட்ட சாலைகளை
ஒப்பந்ததாரர்கள் மூலமா கட்டமைக்கிறது, பராமரிக்கிறது உள்ளிட்ட பணிகளை செய்வாங்க. இந்த பணிகளுக்கான முக்கிய மூலப்பொருளே தார் தான். உலக சந்தையை பொறுத்து பெட்ரோல் டீசல் விலை மாதிரி தாருக்கும் விலை நிர்ணயிக்கப்படுது. இதனால ஒவ்வொரு மாசமும் தார் விலையில ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். சரி, இதுக்கும் ஊழலுக்கும் என்ன தொடர்பு? இதுலயே நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். இன்னுமா உனக்கு புரியல? நான் புரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை ரோபோ, நேயர்களுக்கு புரியணும். ஒரு சாலையை பராமரிக்கணும்னாலோ அல்லது கட்டமைக்கணும்னாலோ துறை மூலமா ஒப்பந்த புள்ளி கோரப்படும், அதாவது டெண்டர் கோரப்படும். அதுக்கடுத்து ஒப்பந்ததாரர்கள் சாலை அமைக்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள், கூலின்னு கணக்கிட்டு தங்களால இந்த தொகைக்கு செய்ய முடியும்னு ஒப்பந்த புள்ளி விவரங்களை சமர்ப்பித்து ஒப்பந்தம் பெறுவாங்க. இதுல ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்கிற தேதியில தார், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களுக்கு அன்றைய தேதி சந்தை விலையை குறிப்பிடுவாங்க. தார் விலை தான் ஏறி இறங்கும்னு சொல்றியே, ஒப்பந்தம் வாங்கின பிறகு தார் விலை ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனடியா அதிகாரிகள் அணுகி தார் விலை ஏற்றத்துல தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கதா சொல்லி அதை ஈடு செய்ய குறிப்பிட்ட தொகையை கூடுதலா விண்ணப்பிச்சு வாங்கிக்குவாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கிற தாருக்கும் சேர்த்து புது ரேட் கேட்டு வாங்கிக்குவாங்க. ஓ, இந்த வசதியெல்லாம் வேற இருக்கா? சரி, கூடுச்சுன்னா வாங்கிக்கலாம், குறைஞ்சிடுச்சுன்னா திருப்பி தருவாங்களா? நியாயமா திருப்பி தரணும். ஆனா யாரும் அந்த மாதிரி தர்றதில்ல. விலை குறையும் போது அதிகாரிகளுக்கு தெரியும்ல, அவங்க கேட்க மாட்டாங்களா? குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்களுக்கு போறதுனால கண்டுக்காம விட்டுறதா சொல்லப்படுது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த மோசடி எந்த தணிக்கையிலையும் மேலதிகாரிகள் யாரும் கண்டுபிடிக்கலங்கிறது தான். இது வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா அரசுக்கு எவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கும்? கடந்த 3 வருஷத்துல மட்டும் பல லட்சம் டன் தார் கொள்முதல் செஞ்சிருக்காங்க. இந்த நூதன மோசடி மூலமா 750 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறதா ஒரு பொதுநல அமைப்பு மோப்பம் பிடிச்சிருக்கு. அதானே, யாராவது கண்டுபிடிச்சாகணும்ல. இது தொடர்பான முழு விவரங்களையும் டெல்லியில இருக்கிற சிஏஜி எனப்படும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்கு அந்த பொதுநல அமைப்பு. அதை படிச்சு பார்த்துட்டு தான் இப்போ உரிய விளக்கம் வேணும்னு கேட்டு கடிதம் வந்திருக்கா? ஆமா விக்ரம், சிஏஜில இருந்து தலைமைச் செயலகத்துக்கு கடிதம் வந்து இப்போ மாநிலம் முழுக்க இருக்கிற 65 நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர்களுக்கும் தலைமைச் செயலகம் ஓலை அனுப்பியிருக்கான். இதனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற துறை அதிகாரிகள் எப்படி கணக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தவிக்கட்டும், எப்படி கணக்கு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். விக்ரம், ஒரு நிமிஷம். நாம இன்னைக்கு சிஏஜி அதிரடியை பத்தி பார்த்ததுனால அது சம்பந்தப்பட்ட ஒரு லேட்டஸ்ட் விஷயத்த சொல்றேன். வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல இந்திய கணக்கு தணிக்கைத்துறை இயக்குனர் பரமசிவம் மற்றும் அவரது உறவினர்கள் இருவரை சிபிஐ கைது செஞ்சிருக்கு. இத பத்தி வேறொரு நிகழ்ச்சியில டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ நம்ம கிளம்பலாமா? ஓகே விக்ரம், இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ரகசியங்களோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். சூப்பர் ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.